எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நடப்பு நிகழ்வு கொஷினை இந்த ஆடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன கொஷின் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு, அதாவது தற்போது வரை தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை எத்தனை? இதுதான் கொஷின். இதற்கான பதிலை பார்க்குறதுக்கு முன்னாடி ராம்சார் தலங்கள் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கணும். ராம்சார் தலங்கள் என்பது உலக அளவில், அதாவது பன்னாட்டு அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநில பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராம்சார் அப்படிங்கிற இந்த விஷயம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா, 1971ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. இந்த ஒப்பந்தம் ஈரநிலங்களை பாதுகாப்பதற்கான ஈரானில் உள்ள ராம்சார் என்ற இடத்தில் உருவாக்கப்பட்டு, அதனால தான் இதை ராம்சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ராம்சார் அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரானில் இருக்குது. 2025 படி மொத்தம் எத்தனை ராம்சார் தலங்கள் இருக்குது அப்படின்னா, அப்டேட் 20 இருக்குது, 20 தலங்கள் இருக்குது. அந்த 20 தலங்களில் வரிசையாக நம்ம பார்க்கல, நாகப்பட்டினத்தில் இருக்குது ஒன்று, பாயிண்ட் கலிமேர் வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம். இரண்டாவது ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா கடல் உயிர்கோள காப்பகம். 3 கன்னியாகுமரி மாவட்டம் வேம்பன்னூர் சதுப்பு நில வளாகம். ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம். 5 திருவாரூர் மாவட்டம் உதயமார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம். செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். திருநெல்வேலி மாவட்டம் குந்தன்குளம் பறவைகள் சரணாலயம். செங்கல்பட்டு மாவட்டம் கரிகிலி பறவைகள் சரணாலயம். சென்னை மாவட்டம் பள்ளிக்கரணை மார்ஷ் காப்புக்காடு. கடலூர் மாவட்டம் பிச்சாவரம் மாங்குரோவ் காடு. ராமநாதபுரம் மாவட்டம் கஞ்சிராகுளம் பறவைகள் சரணாலயம். ராமநாதபுரம் மாவட்டம் சித்ராங்குடி பறவைகள் சரணாலயம். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தேரூர் சதுப்பு நில வளாகம். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் பறவைகள் சரணாலயம். அரியலூர் மாவட்டம் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம். நீலகிரி மாவட்டம் லாங்வுட் ஷோலா ரிசர்வ் காடுகள். திருப்பூர் மாவட்டம் நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம். விழுப்புரம் மாவட்டம் கொழுவேலி பறவைகள் சரணாலயம். ராமநாதபுரம் மாவட்டம் தேர்தங்கல் பறவைகள் சரணாலயம். ராமநாதபுரம் மாவட்டம் சங்கரங்கோட்டை பறவைகள் சரணாலயம். இந்த 20ஐயும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்ன சிறப்பு, எதனால் இது கொடுக்குறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களை காப்பதற்காக, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக இந்த ராம்சார் தலங்கள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. நன்றி, வணக்கம்.